ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பேப்பர் ட்ரேடில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. ஸோ அதை வந்து டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்குன்றதை வந்து நான் வீடியோவாக போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த 10 லேக்ஸ் வந்து டம்மி பைசாவை இப்போ 25 லேக்ஸாக பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ப்ரைமரி கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இதை இன்னும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாமா, இல்லை ரியல் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பொறுமை வந்துடுச்சா அப்படின்றது. ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா திரும்பி லாஸ் பண்ணிவிட்டு நம்ம கேபிட்டலை லூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு நம்ம பொறுமையாக செஞ்சாலும் ப்ராஃபிட் வர மாதிரி செஞ்சோன்னா பரவாயில்லையா இருக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தாச்சு. அதுக்கு 6 மந்த் 1 இயர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அது பேப்பர் ட்ரேட்னாலும் சரி, ரியல் ட்ரேட்னாலும் சரி. ஏன்னா பேப்பர் ட்ரேட்னாலும் நம்ம எடிட் பண்ணி பணம்லாம் வந்து திரும்பி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதில் வந்து எப்படின்னாலும் அதில் வர டம்மி பைசா வந்து இப்போ 10 லேக்ஸ் தான். நம்ம அந்த 10 லேக்ஸ் வந்து எப்படி அதிகம் பண்ண முடியுதா, நம்ம சைக்காலஜி ஒர்க் ஆகுதா அப்படின்றது தான் இருக்குது மேட்ரு. ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், 15 லட்சம் வந்ததுமே வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 15 லேக்ஸ் வந்ததும் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் 18 லேக்ஸ் வந்ததும் வீடியோ போட்டேன். இன்றைக்கி 25 லேக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ரியல் ட்ரேட் பண்ணும்போது நான் டெய்லியும் என்னோடய இதை வந்து நான் போடுறேன், என்னோடய பிஎன்எல் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த சப்போர்ட்டு இருக்கிற இடத்துலேருந்து நெஃப்டி வந்து திரும்பினோம். அப்பயே வந்து அப்போ இருந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு மூமெண்ட்டு தான். அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்தளவுக்கு எங்கேயும் மூவ் ஆகலை. நான் எதிர்பார்த்தேன் திரும்பியும் ஒன்றா நெஃப்டி இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். அப்படி இல்லாட்டி ஸ்பீடாக வந்து இன்றைக்கி வந்து லோ வரையும் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு இன்றைக்கி பொட்டன்சியல் இல்லை. ஸ்லோவாக, ஏன்னா நல்லா விழுந்துடுச்சு. போன வாரம் ஃபுல்லாக வந்து நிறைய கீழே வந்துடுச்சு. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறாங்க. மேபி பெரிய ஃபால் வருமா என்னன்றது தெரியல. இதுலேருந்து இன்கேஸ் இன்றைக்கி வந்து என்னோடய மந்த்லி ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. நாளைக்கு கேப் அப்பை ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளார 25,600 போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேப் அப்பை ஒரு 40-50 பாயிண்ட் வந்து கேப் அப்பை நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மந்த்து முடியும் போது 25,600 வரையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு 25 அந்த ரேஞ்சிலேயாவது வந்து அச்சீவ் ஆகும். இல்லை கீழே வந்தால் ஒரு 500 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த மந்த்து முடியறதுக்குள்ளார. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி ஆனால் வந்து ஓரளவுக்கு ப்ரீமியம் மொமெண்டம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு மொமெண்டம் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட்வேஸில் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு மொமெண்டம் எதுவும் இல்லை, சைட்வேஸ் தான். ஸோ பார்க்கலாம் கைஸ், ஃப்யூச்சரில் ட்ரேட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.